உலகெங்கும் உள்ள தரிசனம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா ராசி பலன்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், நான் சுயம்பு தெரியுமா, நானாக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்தவர்களுக்காகவே வாழக்கூடிய தன்னலமற்ற தனுசு ராசி நேர்கள். தனுசு ராசினர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ராசிநாதன் போய் 8ல் வரைஞ்சிருக்காரு. அப்படியாக்கோ இப்படியா, அதெல்லாம் வேணாம். உங்களுக்கு சீக்கிரம் சொல்லி தரத்தை யார்ட்டையும் சொல்லாதீங்க. குரு இருக்கிற இடத்த ஃப்ரீஸ் பண்ணுவார். இந்த பால் படுத்துவார்லாம் சொல்ல வேணாம், என்ன கொஞ்சம் அப்படியே சுருக்குவார். அப்போ 8ஆம் இடத்துல போய் குரு அமர்ந்தால் ஜாலி தானே. 8ஆம் இடம் தான் கெட்ட பேர், 8ஆம் இடம் தான் அவமானம், 8ஆம் இடம் தான் விபத்து கண்டம், 8ஆம் இடம் தான் திடீர் அதிர்ஷ்டம். அது வரும்போது பார்த்துக்கலாம், நம்மளுக்கு அது எங்கே வரப்போகுது. அதனால் மற்ற 3 நிவர்த்தி ஆகும்போதுன்ற போது அப்புறம் 8ஆம் இடம் இந்த மாமனார் வீடு மாமியார் வீடு. சரி, நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் குரு கொஞ்சம் அப்படியே பால் பண்ண போகிறாரு, கொஞ்சம் அப்படியே ஃப்ரீஸ் பண்ண போகிறாரு. அதனால் உங்களுக்கு வரக்கூடிய விபத்து வரப்போகிறதில்ல, கண்டம் வரப்போகிறதில்ல. உங்களுக்கு திடீர் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் குரு தன்னுடைய கையகப்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால் எதுவும் நடக்க போகிறதில்ல. அப்படியே கவலைப்படணும். அதனால் யாராவது 8ஆம் இடத்துல போய் குரு உட்காந்துட்டாரு, அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும்னு சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்க போகுது. என்ன அந்த 8ஆம் இடத்துல உட்காந்து கொஞ்சம் அந்த தன்மையை நீடிக்கும் போது வண்டி வாகனங்களில் மட்டும் கவனமாக போயிட்டு வந்தால் போதும். இல்லை வண்டி வாகனங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணும். யாருக்கு? தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஒன்றா காரை கொடுத்துட்டு காரை மாற்றுறது, இல்லை பழைய கார் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ஜின் மாற்றுறது, இல்லை ஆயில் மாற்றுறது, இல்லை ரொம்ப நாளாக வச்சுட்டு இருக்கீங்களா அந்த பைக்கு, அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் தனுசு எதையும் கொடுத்துட மாட்டாங்க. அதில் இந்த பழமைவாதிகளோட உச்சக்கட்டம் தான் இந்த தனுசு. அதனால் அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா வச்சுருந்தது, நான் 10 வருஷமாக இந்த வண்டியை வச்சுட்ருக்கேன்னு பெருமையாக சொல்லுவாங்கன்னா, அந்த இடத்துல தனுசு வேலை பார்த்துட்டு இருக்குல்ல, தனுசில் ஏதாவது ஒரு பிளானட் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்தால் தான் அவங்க இந்த மாதிரி வார்த்தையை விடுவாங்க. ஆன்டிக்கோட ரொம்ப சம்மந்தப்பட்டு ஆன்டிக்கான விஷயங்களை சேகரிக்கிறதுலாம் தனுசுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நியூவாக இருக்கக்கூடிய விஷயத்தையும் அப்படியே அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுமே தனுசுக்கு இயங்கும். இந்த தடவை கொஞ்சம் நிறைய நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்து பழைய உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாக ஒன்றா அதை எடுத்து தூக்கி போட போகிறீங்க, இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு செலவுகள் வரப்போகுது, இல்லை உங்கள் வீடு ஏதாவது இருக்குது. அப்படியே 4ஆம் இடத்தை வேற குரு பார்க்குறாரா, அர்த்தாஷ்டம சனியோட நிவர்த்தியாக குரு பார்த்துட்ருக்கார். அப்போ வீடு கட்டுறது, வீடு பராமரிப்பு, வீட்டில் ஒயிட் வாஷ் பண்ணுறது, வீட்டில் ஏதாவது டெக்கர் ஐட்டம் பண்ணுறது, இல்லை ஏதாவது கிராக் விழுந்துருச்சு அதை சரி பண்ணுறதுன்ற மாதிரி வீடு சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் அதிகமாக இருக்குது. ஓகே, இல்லை வீடை பார்த்துட்டு வர்றது, சம்திங் லைக் தட், ஏதோ ஒன்று. இல்லை நம்ம வீட்டில் ஏதோ ஒரு சரி பண்ணுறது, இல்லை குட்டி குட்டி டெக்கர் ஐட்டம் வாங்கி வீட்டை அழகுபடுத்துதல், இது எல்லாமே வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு தனுசு ராசிக்காரர்கள் இந்த தடவை செலவு செய்ய வேண்டி வரும். ஓகே, 2வது சுயம் சார்ந்து சில செலவுகள் மேற்கொள்ள வேண்டும். இப்போ உங்களை பெருமையாக பேசுகிறாங்கன்றதுக்காண்டி யார்ட்டையாவது கொண்டு போய் காசு கொடுக்க வேண்டியிருக்கும். ஜூலை மாதம் கவனம், அவசரப்பட்டு எதுவும் பண்ண வேண்டாம். அது என்னோட சின்ன அட்வைஸ். உங்களை நல்லவான்னு சொல்லிட்டாங்கன்றதுக்காண்டி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க சொல்லணும். அப்போனா 100 பேரை உட்காந்து கூப்பிட்டு உங்கள்கிட்ட காசை வாங்கிட்டு போயிடுவாங்க. அதனால பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய மாதம் தனுசு ராசிக்கு இந்த ஜூலை மாதம். ஓகே, ஏன்னா 2ஆம் இடத்துக்கு என்னதான் குரு தானே பார்க்குறாரு மேடம், நல்லது தானே. குரு பார்க்குறாரு, நல்லது தான். குரு அந்த பார்க்குற இடத்த விரிவு தான் பண்ண போகிறார். நிறைய பண வரவெல்லாம் வரதான் போகுது. ஆனால் 3ஆம் இடத்துல இந்த ராகு மூளைக்குள்ள ஒன்று பண்ணுவான் பாருங்க, அதை குடு பண்ணிக்கலாம். ஏன்னா 4ஆம் இடம் சுயம் என்று சொல்லக்கூடிய இடம். நீங்கள் எதை பண்ணணுமோ நீங்கள் திங்க் பண்ணுறீங்க, உங்கள் திங்கிங் தான் 4வது இடம். இந்த 4வது இடத்துல இருக்கக்கூடிய பிளானட்டு சனி, அவர் கொஞ்சம் அப்படியே மயங்குவார் புகழுக்கு. அப்போ புகழுக்காக எதையாவது ஒன்று செலவு உருவாக்கிடாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி 12ஆம் வீட்டு அதிபதிக்கு 12ஆம் வீட்டு பார்வை, இது இப்போது கொஞ்சம் செலவு எட்டி பார்க்க தான் செய்யும். தூக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வரதான் செய்யும். நிறையா பேருக்கு 2ஆம் திருமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக கஷ்டப்படுறீங்க, ரொம்ப நாள் வாழ்க்கையில் போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. ரொம்ப நாளாக டைவர்ஸ் இழுத்துக்கிட்டே இருக்குது, கோர்ட்டுக்கே இழுத்துட்டே இருக்குன்னா இந்த மாதம் அதுக்கு முடிவு வரும். இல்லை அவங்க ஏதாவது உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னா இந்த மாதம் அதுக்கான சரியான தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி 2ஆம் திருமணத்திற்கான வாய்ப்பும் அதற்கான முகாந்திரங்களும் இந்த மாதம் தெரியும். கல்யாணமே ஆகலன்னு சொல்கிற தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமணத்துக்கான பிராப்தம் தேடி வரும். நீங்கள் 80s கிட்ஸாக இருந்தால் கூட இந்த தடவை திருமணத்திற்கான வாய்ப்பு வரும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 2ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது 7ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது அதெல்லாம் நிறைய குரு பலனை அதிகரித்து தரும். அப்படின்ற அமைப்பில் 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை கண்டிப்பாக குடும்பமாக இணையக்கூடிய அமைப்பு வரும். அப்போ ரொம்ப நாளாக பிரிஞ்சுட்டு இருக்கவங்க தனுசு ராசிக்காரங்க சேர்றதுக்கான வாய்ப்புகள் வரும். பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் 2ஆம் இடம் அது கிடைக்க போகுது.
நிறைய பேர் உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு விஷயத்திற்காக கொண்டாட்டங்களுக்கு நீங்க போயிட்டு வருவீங்க. நிறைய கொண்டாட்டமான விஷயத்துல கலந்துக்கோங்க. நிறைய செலிபிரிட்டியோட ஒரு இது பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவ தனுசுக்கு வரப்போகுது. ஸோ நெகட்டிவா ஒண்ணும் இல்ல. கவனமா இருக்கணும். யாரும் அதே மாரி தொலைஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பொருள். எதையாவது எங்கேயாவது வச்சுட்டு தேடிட்டே கிடப்பீங்க. அதனால அதில மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். அதே மாரி செக்லிஸ்ட் போட்டு ஒவ்வொரு வேலையா முடிச்சிட்டீங்களா நோட் பண்ணுங்க. இல்லாட்டி கொஞ்சம் லேசினஸ் வந்து எட்டி பார்க்கும். இந்த 4ஆம் இடத்துல சனி அமர்தல் அப்படின்றது கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலான்ற எண்ணத்த உருவாக்கும். அந்த எண்ணத்துக்கு மட்டும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு டக்கு டக்கு டக்குன்னு குடுத்துட்டீங்கன்னா, எல்லாம் ஓகே. கமிட்மெண்ட்லாம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர்வா இருக்கும். எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கு. 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை மட்டுமல்ல, சூரியனுடைய பார்வையும் சேர்ந்து இருக்கு. யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்களோ, வெற்றி. 1 மார்க்ல போச்சு, 1/2 மார்க்ல போச்சுன்னு தவிச்சிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வாங்குவீங்க. இந்த மாதம் ஒருவேளை தேர்வுகள் இருந்து நீங்க எழுதுறீங்கன்னா, இந்த தேர்வுல நீங்க ஜெயிப்பீங்க. அது ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் வந்தாலும் சரி, செப்டம்பருக்கு அப்புறம் ரிசல்ட் வந்தாலும் சரி, எழுதுறது தானே முக்கியம். இந்த மாசம் நீங்க எழுதுனீங்க, எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா, அதுல உங்களுக்கு தான் வெற்றி. தனுசு ராசிக்கார படிக்கிற பிள்ளைங்களுக்கு. அது 20 வயதுல படிச்சாலும் சரி, 40 வயசுல படிச்சாலும் சரி, உங்களுக்கு தான் வெற்றி வகை. 2ஆம் இடத்திற்கு சூரியனும், குருவும் சேர்ந்த சிவராஜ யோக பார்வை. சூப்பர்வா இருக்கு. அதே மாரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் குடும்பம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தில ஏதாவது குதூகலமா நிகழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கான தலைமைத்துவம், சூரியனாலே தலைமைத்துவம். நீங்க குருவா இருந்து ஒரு 4 பேருக்கு சொல்லிக் குடுக்கறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. அப்ப இதுவரைக்கும் இல்லாம ஏதாவது டியூஷன் சென்டர் போறது, இல்ல ஏதாவது ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனோட கனெக்ட் ஆகுறது, இதெல்லாம் தனுசுக்கு இந்த மாசம் வரும். இல்ல ஏதாவது ஒரு கிளாஸ் எடுக்கிறது, இல்ல ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டில வந்து நீங்க சொல்லிக் குடுத்து மக்கள வந்து உருவாக்குறது, இதெல்லாம் தனுசுக்கு இந்த தடவ தனுசுல சந்திரன் தான் இருக்கணும் இல்லங்க. யார் இருந்தாலும் இந்த தடவ இந்த மாரியான அமைப்புக்குள் கண்டிப்பாக இயங்குவார்கள். ரொம்ப நல்லா இருக்கு. 20 வயதிலேருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நான் மேல் சொன்ன அத்தனை விஷயங்களும் தான் நடக்க போகுது. திருமணத்திற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. யாராவது வரன் பார்த்துட்டு இருக்கீங்க, அது மூல நட்சத்திரம், பூராடம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. இந்த தடவ கண்டிப்பா உங்களுக்கான நல்ல வரன் அமையும். நல்ல மணமகனும், நல்ல மணப்பெண்ணும் அமைவார்கள். அதன் மூலமாக வாழ்க்கை வசப்படும். நல்லா இருக்கு. நெகட்டிவா ஒண்ணுமே இல்ல. இதனால ரொம்ப தள்ளி போடாம ஆடி மாசம், ஆவணி மாசம்லாம் யோசிக்காம வரன தேட ஆரம்பிங்க. நம்ம எடுக்கிற நாளெல்லாம் நல்ல நாள் தான். மீனாட்சி கூட இருக்கும்போது நம்ம ஏன் கவலைப்படணும்? உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்த வழிபாடு பண்ணிட்டு ஆரம்பிங்க. இந்த தடவ சூப்பரான வரம் அமையறதுக்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இந்த மாதம் உண்டு. ஓகே. 40 வயதிலிருந்து 60 இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க தயவு செஞ்சு காசிப் பேசாதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். 3ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடம்ன்றது இதெல்லாம் குறிக்கிறது மட்டுமல்ல, உங்களுடைய தனித்த ராகு. நீங்க சொல்லாத சொன்ன மாரி கட்டிடுவாங்க. இந்த நேரத்துல கண்டிப்பா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தின்னு ஒண்ணு இருக்கு. அத பொறுத்து தான் நான் சொல்றேன். அதனால யாராவது காசிப் பேசினா காதுல வாங்கிக்காதீங்க. இல்ல நீங்க யார பத்தியும் பேசாதீங்க. நீங்க சும்மா சொல்லியிருப்பீங்க. அது எங்கேயாவது போய் நிக்கும். அத நான் ஒரு 6 மாசமா சொல்லிட்டு இருக்கேன் தனுசுக்கு. இப்பயும் அதே தான் சொல்றேன். கொஞ்சம் கவனம். பேசுகிற வார்த்தையிலும், குடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்லயும், அடுத்தவங்கள பத்தி புறங்கூறுறதுலயும், நம்ம தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுலயும் தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். இல்ல அப்டின்னா, ஆப்பு கன்ஃபார்ம். பத்திரமா இருந்துக்கங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ 200% ஏதோ ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். அது குடும்பமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், இடமாக இருக்கலாம், டாக்குமெண்ட்டா இருக்கலாம், உங்களுக்கான அங்கீகாரமா இருக்கலாம், அடையாளமா இருக்கலாம். நெறைய விருது வாங்குவதற்கான வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. விருது எல்லாமே சூரியன் குரு தாங்க. குடுப்பான் இந்த தடவ உங்களுக்கு. வாங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது ஒரு அங்கீகாரம், அப்ரிசியேஷன், சூப்பர் அப்படின்ற வார்த்தை. ஏதோ ஒரு விருதோட இந்த தடவ தனுசு ராசிக்காரருக்கு ஜூலை மாதம் கனெக்ட் ஆகுது. நீங்க தலைமைத்துவம் மாறுது 4 பேருக்கு குடுப்பீங்க. அந்த அளவுக்கு உயர போறீங்க. குருவா இருந்து சில பேருக்கு போதிப்பீங்க. 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை சொல்லவே வேண்டாம். சூப்பரா இருக்கு. 4ஆம் இடத்திற்கு குரு பார்வை அதோட நல்லா இருக்கு. 12ஆம் இடத்திற்கு குரு பார்வை அதோட அல்டிமேட்டா இருக்கு. ஸோ முயற்சிகளை சரியாக எடுக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் மிகப்பெரிய பண வரவை ஈர்த்து கொள்ளக்கூடிய காலமாக இந்த காலம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. தனுசு ராசிக்காரங்க இந்த தடவ என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும். தனுசு ராசிக்காரங்க எனக்கு தெரிந்த பிள்ளையார் வழிபாடு மிகச்சிறிய ஞானத்தை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம். நீங்க குருவா இருந்து அமர்னால சுவாமி மலையில இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய வழிபாடும், அதே மாரி தட்சிணாமூர்த்தி வழிபாடும் மிகச்சரியான ராஜயோகத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். இந்த தடவ எல்லாம் ஓகே. நான் சொன்ன மாரி இந்த மனச மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு, ஸ்ட்ராங்கா வச்சுக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. 8ஆம் இடத்துல ராசிநாதன் அமர்றதுனால. அத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா போதும். இந்த தடவ நீங்க என்ன பார்ப்பீங்க அப்டின்னா, நெறைய குரங்கு பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.
திடீர்னு உங்க கண்ல படும். இல்ல உங்க வீட்டுக்கு வரும். நீங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போம்போது அங்க தென்படும். அப்ப என்ன அர்த்தம்? பி ஸ்ட்ராங். எப்பயுமே நான் ஸ்ட்ராங்கா இருக்க போறேன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளா இருக்கும். தேவையில்லாம மனச அங்கங்க அலைப்பாய விடாதீங்க. ஒரே இடத்துல கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் தனுசு ராசிக்கு இந்த மந்தி பார்க்கக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கப் போகிறது. பார்த்தா எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தவை எல்லாமே முருகப்பெருமான் பார்த்துப்பா. இத பத்தி கவலைப்பட வேணாம். மிகச்சரியான ராஜயோகம் வளரக்கூடிய காலமாக தனுசு ராசிக்காரருக்கு இந்த ஜூலை மாதம் இனிதே ஆரம்பம்.